friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம ஆல்ரெடி விநாயகர் சதுர்த்திக்கு 6 விதமான பலகாரங்கள் நைவேத்தியமா படைக்கிறதுக்கு செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம இன்னைக்கு செய்ய போறது பிடி கொழுக்கட்டையும் பால் கொழுக்கட்டையும் நம்ம செய்ய போறோம். அது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்ப செய்ய போறது பிடி கொழுக்கட்டை. இதுக்கு அரிசி மாவு, வெல்லம், எள்ளு, கொஞ்சமா ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாம தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணா நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் அப்படிங்கறத பாத்துறலாம். 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு வெல்லம். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். அதாவது துருவன தேங்காய் எடுத்துக்கலாம். எள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காயை நான் பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். இதுதான் பிடி கொழுக்கட்டைக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இது 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறோம். இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். மூழ்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை நல்லா காய்ச்சிட்டு, அதாவது பாகு காய்ச்ச வேண்டியதில்லை, இது கரைஞ்சாலே போதும். இப்போ நல்லா கரையிட்டோம். வெல்லத்தை நம்ம கரைச்சாச்சு. அடுத்து நம்ம ஒரு கடாயில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது ஒரு சைடில் உருகட்டும். இன்னொரு சைடில் நம்ம எள்ளை ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறோம். இது அப்படியே லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த பிடி கொழுக்கட்டைக்கு எள்ளு ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது என்னென்னா சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும். அதுக்காக நம்ம வெள்ளை எள்ளு ஆட் பண்ணுறோம். கருப்பு எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வெடிக்கட்டும். எள்ளை நல்லா வறுத்துட்டோம். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை நல்லா நெய்லியே வறுத்துக்கோங்க. ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசி மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது மரக்கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி தட்டாமல் பார்த்துக்கலாம். இது அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸை. நம்ம தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் கையில் பிடிச்சி ஸ்டீம் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கட்டி கட்டியாக ஒரு சில இடங்கள்ல இருக்கும். இது நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா சரியாயிடும். எள்ளு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. வெல்லம் நீங்கள் வாங்குறப்போ நல்லா கலராக பார்த்து வாங்கிக்கோங்க. இது வெள்ளை கலரில் இருக்கங்காட்டி இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இது என்னென்னா இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா பிடி கொழுக்கட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம். இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ரெடி ஆயாச்சு. எடுத்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒன்றா எடுத்துக்கலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை ரெடி. அடுத்து நம்ம செய்ய போகிறது பால் கொழுக்கட்டை. இதுக்கு தேங்காய் நான் ஒரு தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதாவது மீடியமாக இருக்கிற தேங்காய் எடுத்துருக்கிறேன். நல்லா துருவிட்டு இதை நம்ம பால் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா ஒரு கடாயிலேயே தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மாவு நல்லா கலக்கிட்டு உருண்டை பிடிச்சி அதையும் நம்ம ஸ்டீமிங் பண்ணணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வெல்லம் காய்ச்சிட்டேன். இது வெல்லம் நம்ம இதே அளவுக்கு 1 கப் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பாலும் ஆட் பண்ண போகிறோம், தேங்காய் பாலும் ஆட் பண்ண போகிறோம். நம்ம பால் 250 ml எடுத்துக்கலாம். அதாவது ஸ்டீம் பண்ணிவிட்டு பால் கூட வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இதுவே பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு மாவு மாதிரி நிறையா வரும். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆறிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும்.
இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். எவ்வளோ சின்னது உருட்டுறோமோ உருட்டிக்கலாம். கையில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும், அதாவது ஒட்டாமல் வர்றதுக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிட்டோம். இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து தண்ணியும் பாலும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த உருண்டைகளை வேக வச்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா இதில் வந்து ஒரு 4 உருண்டைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் திக்காகிறதுக்காக, அந்த கன்சிஸ்டன்சி வந்து அதாவது என்ன பால் கொழுக்கட்டை கொஞ்சம் திக்காகிறதுக்காக நம்ம இதை வந்து ஒரு பவுலில் வச்சுட்டு நம்ம கரைச்சிக்கலாம். லாஸ்ட்டில் கரைச்சிக்கலாம். இதை வந்து நம்ம பால் கூட வேக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இந்த தேங்காயை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து டேஸ்ட்டுக்காக தான். சாப்பிட்றப்ப கொஞ்சம் நரன்னு இருக்கும். அப்போ என்னென்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி. நம்ம இதுக்கு இடையில வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து தேங்காய் பால் வந்து அரைச்சிக்கணும். இது நல்லா கொதிக்க வரட்டும். கொதிக்க வந்தோடனே இந்த பாலை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். நம்ம தேங்காய் வந்து தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம வந்து திக்காக வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். இடையில நல்லா அப்படி கிளறி விட்டுக்கோங்க. அதாவது என்னன்னா நல்லா வேகணும். பார்த்திங்கன்னா இந்த உருண்டைகள் எல்லாமே என்னென்னா கொஞ்சம் உப்பி பெருசாக இருக்கும். நல்லா வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இது பால் கூட வேகிறப்ப என்னென்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கொழுக்கட்டை. இதை வந்து ஸ்டீம் பண்ணக்கூடாது. ஸ்டீம் பண்ணாமல் இப்படியே நம்ம வேக வைக்கணும். இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து இந்த உருண்டைகளை அப்படியே கரைச்சி விட்டுக்கலாம். 4 உருண்டைகளை நம்ம இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். அதாவது என்ன பால் வந்து நல்லா கெட்டியாகிடும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். கரைச்சிட்டு இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வெல்லத்தை வந்து வடித்து வச்சுருக்குறோம். வெல்லம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஸ்வீட் நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பால் கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா அந்த 4 உருண்டைகளை வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றுனதுனால நல்லா திக்காக இருக்குது. இப்போ ரெடி. சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி. நம்ம இதையே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை ரெடி. பிடி கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை இது ரெண்டும் நான் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. ஒருவன் பல வகையிலும் முயற்சி செய்து ஈட்டிய பொருள் முழுவதுமே தேவைப்படுவோர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும்.